மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் சொல்றாரு, உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லலாம். அதாவது நம்முடைய தேவன் அதிசயங்களையும் காண செய்வதற்கு வல்லவர். வேற யாரும் இந்த உலகத்தில் அதிசயங்களை காண செய்வதற்கு வல்லமை கிடையாது. பிசாசுக்கு கூட அதிசயங்களை செய்து அதிசயங்களை காட்டுவதற்கு அவனுக்கு வல்லமை கிடையாது. தேவன் ஒருவர் தான் அதிசயங்களை செய்கிறவர், அதிசயமானவர். அவர் மட்டும்தான் அதிசயங்களை செய்து அதிசயங்களை காண செய்கிறவர். ஏற்கனவே எகிப்து தேசத்தில் ஆண்டவர் செஞ்சோம்னு சொல்றாரு. அதுபோல உங்க வாழ்க்கையிலையும் அதிசயங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை காண செய்கிற தேவன் தான். நம்முடைய வாழ்க்கையில தீங்கை காணாதிருக்கும்படி செய்கிற தேவன். தீங்கை காணாதிருக்கும்படி செய்கிற தேவன். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். நம்முடைய ஆண்டவர் தீங்கை காணாதிருக்கவும் அதிசயங்களை காணும்படியாகவும் செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அதிசயங்களை காண செய்கிறார் என்றாலே நீங்கள் புரிந்து கொள்ளணும், இந்த மாசத்துல நான் தீங்கை காணாதபடியும் என் தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல 2 கைகளை தட்டி. நீங்கள்லாம் கேட்குறத பார்த்தா ஒரு விசுவாசம் இல்லாத கேட்குறது மாதிரி எனக்கு தெரிகிறது. உண்மையிலே நாங்கள் நம்புகிறோம், இந்த மாதத்தில் தேவன் எங்களுக்கு அதிசயங்களை செய்து அதிசயங்களை காண செய்வார் என்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதில் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு, எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அதிசயங்களை காண செய்வேன் அப்படி சொல்றார். எகிப்து தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த புறப்பட்ட நாள், எகிப்து தேசத்தில் இருந்த நாளை கூட சொல்லல, எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாள் அன்னைக்கு தான் பயங்கரமான அதிசயங்கள் நடந்தது. ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட அதிசயங்களை காண செய்வார். அந்த நாளிலே நடந்த முதல் அதிசயம் என்ன தெரியுமா? யாத்திராகமம் 12:29. நடு ராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதல் பேர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். நான் சொல்லுகிறத நல்லா கவனிங்க. முதல் அதிசயம் எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்படுவதற்கு முன்பாக அந்த புறப்பட்ட நாளிலே செய்த அதிசயம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய தலைப்பிள்ளைகள், அவங்களுடைய மிருக ஜீவன்கள் ஒன்றுமே அழிந்து போகல. எல்லாம் உயிரோடு காக்கப்பட்டன, எல்லாம் உயிரோடு இருந்தன. ஆனால் பார்வோனுடைய தலைப்பிள்ளைகள், அதாவது பார்வோனுடைய ராஜா முதல் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு அடிமையினுடைய பிள்ளை வரைக்கும் அவன் எகிப்தியனா இருந்தா
அவனுடைய தலைப்பிள்ளையும் செத்து போச்சு. அந்த எகிப்து தேசமே பயங்கர கூக்குரல் கேட்குது, அழுக சத்தம் கேட்குது. நம்ம ஊரில் ஒரு சிறு குழந்தை இறந்துட்டாலோ எவ்வளவு அந்த தெருவே சோகமாயிருது, ஒரு கிராமமாக இருந்தால் அந்த ஊரே சோகமாயிருது. ஆனால் எகிப்து தேசத்தில் அந்த எகிப்தியருடைய தலைப்பில் அத்தனை செத்து போச்சு, மிருக ஜீவன்களும் செத்து போச்சு. கர்த்தர் அழித்தார்னு பைபிளில் போட்டிருக்கிறது. பயங்கரமான கூக்குரல். ஆனால் இஸ்ரவேலருடைய பிள்ளைகள் ஒன்றும் சாகலை. இதுதான் தேவன் செய்த பெரிய அற்புதம். ஆண்டவர் சொல்றார், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்னுடைய பாதுகாப்பு இருக்கும் அப்படி சொல்றார் ஆண்டவர். என்னுடைய பராக்கிரமம் இருக்கும்னு சொல்றாரு. உங்க பிள்ளைகளை நான் காப்பேன் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லைன்னா பிள்ளைகள் நமக்கு பிள்ளைகள் இல்லை. அப்படிதானே? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லைன்னா நம்முடைய பிள்ளைகள் நமக்கு இல்லை. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நாம் இஸ்ரவேலர்கள். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து பத்திரப்படுத்தி நம்ம வீட்டில் அழுக வராதபடிக்கு, துக்கம் வராதபடிக்கு நம்மளை மட்டும் சந்தோஷமாக நடத்துவார் கர்த்தர். 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 நல்ல ரெண்டு கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்களேன். உலகத்து மக்களுக்கு எதுனாலும் நடக்கலாம், என்னன்னாலும் நடக்கலாம். உலகத்து மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு துக்கம் வந்துடும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுற மாதிரி இருப்போம், ஆனால் நம்மளை ஆண்டவர் துக்கத்துக்குள்ளே கொண்டு போய் விடாதபடிக்கு நம்மளை சந்தோஷத்தில் நடத்திடுவார் கர்த்தர். நமக்கு வந்த ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் அதெல்லாம் நடந்திருந்தா சோகத்துக்கு அளவே இருக்காது, நம்ம கண்ணீருக்கு அளவே இருக்காது. ஆனால் கர்த்தர் பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தை எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீட்டு வாசல்ல பூசின போது சங்கார தூதன் அவைகளை கடந்து போனது போல இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் நம்ம மேலேயும் தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் மேலேயும் பூசப்பட்டிருக்கிறது. அதனால தான் இதுவரைக்கும் சங்கரிக்கிற சங்கார தூதன் தொட முடியலை. கர்த்தர் சொல்றார், இந்த மாசத்துல அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை உங்களுக்கு நான் செய்வேன். பஸ்கா ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தை உங்க பிள்ளைகள் மேல பூசுவேன், உங்க மேல பூசுவேன். நம்புறீங்களா? எத்தனை நீங்க சொல்றத பார்த்தா, நீங்க கை தட்டுறத பார்த்தா நம்பாதது மாதிரி தெரிகிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? நல்ல சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், நல்ல சத்தமா சொல்லுங்களேன். இந்த மாதிரி பாட்டெல்லாம் நம்ம தான் பாடுறோம். எப்படி பாடுறோம்? வாதை உந்தன் கூடாரத்தை. கவனிக்கிறியா? இந்த மாசம் வாக்குத்தத்தம் என்னது? கவனி. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. இப்படி இளையராஜா பாட முடியுமா? எந்த ராஜாவும் பாட முடியாது, இந்த அதிசய ராஜா பாட முடியும். அல்லேலூயா. வேற பாட்டுகள் பாடலாம், எனக்கு பொல்லாப்பு நேரிடாதுன்னு நம்ம தான் பாட முடியுங்க, நீங்க தான் பாட முடியும். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நமக்கு பொல்லாப்பு வராம நம்மளை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார், நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளுக்கு பொல்லாப்ப கொண்டு வரணும்னு நினைக்கிறவனை நம்மளை விட்டு கடந்து போகும்படி தேவன் கிருபை செய்கிறார்.
அல்லேலூயா. எத்தனை சர்ப்பங்கள் என்ன, எத்தனை வாகன விபத்துகள் என்ன. நேற்று முந்தின தினமும் ஒரு சகோதரன் சொன்னார். அவரும் இன்னொரு சகோதரன் வண்டியில் வரும்பொழுது ஒருத்தன் வேகமாக மேலேயே வந்துட்டானா, டூவில் இருக்கார். அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் தான் என்னை தப்புவித்தார், ஆண்டவர் தான் என்னை பாதுகாத்தார்னு. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அதிசயங்களை காண செய்தாரே, அதிசயங்களை இன்னும் காண செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இரண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்க. யாத்திராகமம் புஸ்தகம் 12:31-32. ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு போங்கள். என்னையும் ஆசீர்வதியுங்கள் என்றான். யார் சொல்றது? நிமிந்து பாருங்களேன். யார் சொல்றது? யார் இடத்துல சொல்றது? ஒரு நாள் மோசேயின் இடத்துல, ஆரோன் இடத்துல, அந்த தேவனை எனக்கு தெரியாது, அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அவர் யார் அப்படின்னு கேட்டான். யாரு? பார்வோன். யார் கேட்டது? பார்வோன். அவரை நான் அறியலை, அவரை எனக்கு தெரியாது அப்படி சொன்னான். ஆனா இன்னைக்கு சொல்றான், நீங்க எல்லாம் ஆராதனைக்கு போங்க, உங்க ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு போங்க, எங்களையும் ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறான். இதுதானே அதிசயம், இதுதானே அற்புதம். இதுவரைக்கும் தேவனை நம்பாதவன், இதுவரைக்கும் தேவனை விசுவாசிக்காதவன், இதுவரைக்கும் தேவனை எதிர்த்து நின்றவன், ஆண்டவர் அந்த தலைப்பிள்ளை சங்காரத்தை அனுமதித்த உடனே அவனே விழுந்து போயிட்டான். கர்த்தர் சொல்றாரு, இதுவரைக்கும் ஆண்டவரை எதிர்த்து நின்ற, உங்களை ஆண்டவரிடத்தில் போக விடாதபடி தடுத்து நின்ற அந்த மக்களுடைய வாயின் வார்த்தையில் நீங்கள் மாற்றங்களை பார்ப்பீர்கள். எனக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோ, என்னையும் ஆசீர்வதி அப்படின்னு சொல்ற அளவுக்கு பார்வோனுங்களுடைய இருதயத்தில் தேவன் மாற்றத்தை கொடுப்பார், தேவன் மறுரூபத்தை கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? பார்வோனுடைய இருதயங்களிலே தேவன் மாற்றத்தை கொடுப்பார், தேவன் மறுரூபத்தை கொடுப்பார். அந்த அளவுக்கு தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்துவார். சில மனிதர்களை நீங்க பார்க்கலாம், உங்களுடைய முதலாளியா இருக்கலாம், உங்களுடைய கணவனா கூட இருக்கலாம், அல்லது உங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களாக கூட இருக்கலாம். அதாவது கர்த்தரை எதிர்த்து நிற்பாங்க, ஆராதிக்கிறதுக்கு தடை பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு கொடுக்கிறதுக்கு தடை பண்ணுவாங்க, ஆண்டவரிடத்துல விசுவாசம் வைக்கவே மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஜெபிச்சு கொண்டு கூட சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஆண்டவர் மேலே அவிசுவாசத்தோடு காணப்படுவாங்க. ஆனால் யாராக இருந்தாலும் அவங்கள கர்த்தர் ஒரு அசைச்சு எனக்காகவும் வேண்டிக்கொள்னு சொல்ல வைப்பார் ஆண்டவர். இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை தேவன் காண செய்வார். அது உங்கள் கணவராக கூட இருக்கலாம், உங்கள் மனைவியாக கூட இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளாக கூட இருக்கலாம், அல்லது யாராக கூட இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக கூட இருக்கலாம். இதுவரைக்கும் தேவனை எதிர்த்து நின்றவர்கள் வாயிலிருந்து ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். நீங்கள் அதிர்ச்சி அடைவீர்கள், நீங்கள் ஆச்சரியம் அடைவீர்கள். ஆண்டவர் உண்மையிலேயே வல்லவர், ஆண்டவர் உண்மையிலேயே பெரியவர், ஆண்டவர் உண்மையிலேயே பரிசுத்த. திறக்கப்படாத இருதயங்களை தேவன் திறந்து காமிப்பாரு. உங்களையும் திறந்து அனுப்பி விடுவாங்க. உங்களை இனி தடை பண்ண மாட்டாங்க, ஆண்டவரிடத்தில் வருவதற்கு தடை பண்ண மாட்டாங்க. எனக்காக வேண்டிக்கோ, எனக்காக ஜெபின்னு சொல்ல வைப்பாரு. அது வேலை ஸ்தலத்துல கூட இருக்கலாம். இதுவரைக்கும் ஜெபத்தை அற்பமா நினைச்ச, ஜெபத்துக்கு போகாதன்னு சொன்ன ஆள்களுக்கு முன்னாடி எங்களுக்காகவும் ஜெபின்னு சொல்ல வைப்பாரு. கர்த்தர் ஒரு அசைப்பாரு. நம்புறீங்களா? அல்லேலூயா.
தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிசாசு சில மனிதர்கள் மூலமா தேவனிடத்தில் வருவதற்கு தான் ஜனங்களை தடை பண்ணிக்கிட்டே இருப்பான். சில கணவன்மார்களே பார்வோனா இருப்பாங்க, சில மேனேஜர் பார்வோனா இருப்பாங்க, சில அதிகாரிகள் பார்வோனா இருப்பாங்க, சில பிள்ளைகள் பார்வோனா இருப்பாங்க. தேவனை எனக்கு தெரியாது அப்படின்னு யார் சொல்றாங்களோ, தேவனிடத்தில் போகாத, நீ செய்ய வேண்டியதை செய் அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு பேர் தான் பார்வோன். நம்ம பார்வோனா இருக்கக்கூடாது. நம்ம யாராக இருக்கணும்? இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கணும். ஆண்டவரிடத்தில் வருகிற ஜனங்களை உற்சாகப்படுத்தணும், ஆண்டவரிடத்தில் வருகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கணும், ஆண்டவரிடத்தில் வராமல் தடைப்பட்டு போடணும் ஜனங்களுக்காக புத்தி சொல்லணும், ஆண்டவருக்கு கொடுக்க உற்சாகப்படுத்தணும், எனக்காகவும் ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லணும். இந்த மாதிரி தேவனை விசுவாசிக்கிறவங்களா இருக்கணும். ஆனால் என்றைக்கும் எதிர்த்து நிற்கவே கூடாது. ஹல்லேலூயா. நமக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். பார்வோனும் என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்ற அளவுக்கு நம்மளை தேவன் உயர்த்துவார். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 12:35-36. மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். நான் சொல்றது நல்ல கவனமா கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் முதல்ல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவருடைய பாதுகாப்பை கொடுத்து அதிசயங்களை காண செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய பாதுகாப்பை கொடுத்து அதிசயங்களை காண செய்வார். முதல்ல பாதுகாப்பின் அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ரெண்டாவது, ஆண்டவரை விசுவாசிக்காத, ஆண்டவருக்கு தடை பண்ணின, ஆண்டவரை எதிர்த்து நின்ன, ஜெபம் பண்ணாத அப்படின்னு சொன்ன ஆட்களை எல்லாம் ஆண்டவர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கொண்டு உங்களிடத்தில் சொல்ல வைப்பார். அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும். இவனா இப்படி சொல்றான் அப்படின்னு. மூன்றாவது, அபகரித்தவன் அள்ளி கொடுப்பான். உங்களுடைய உழைப்பை, உங்களுடைய வருமானத்தை திருடினவன், பலன் கொடுக்காம உங்களுடைய உழைப்பை சுரண்டினவன், உங்களுடைய உழைப்பின் மூலமாய் வருகிற வருமானத்தை சுரண்டினவன் இந்த மாசத்துல உங்களுக்கு கொடுப்பான். உங்களுடைய உழைப்பு உங்களிடத்துல கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய உழைப்புக்கேற்ற நீங்கள் உழைச்ச பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. தேவன் அப்படி கொடுக்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா அந்த புறப்பட்ட நாளில் நடந்த அதிசயம். இந்த ஜனங்க 2 பட்டணங்களை கட்டினாங்க. என்ன பட்டணம்? பித்தோம், ராம்சேஸ். பெரிய பட்டணம். ஆனால் மக்களுக்கு சம்பளம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை செங்கல் அறுக்க வேண்டும், அதுக்கு வக்கீலும் கொடுக்க மாட்டோம். மாலையில் அந்த செங்கலுடைய கணக்கை ஒப்புவிக்கலைன்னா அவங்களுக்கு அடி. பயங்கர கொடுமை. 430 வருஷமா சம்பளமே கிடையாது. அடிமைத்தனம். உழைப்ப பெற்றான், ஆனால் வருமானத்தை அவன் கொடுக்கல. நம்ம ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு. என்ன பேர் தெரியுமா? நீதி உள்ள தேவன். எப்படிப்பட்ட தேவன்? நீதி உள்ள தேவன். நீங்கள்லாம் முதலாளிகளாக இருந்தீங்கன்னா உங்களிடத்தில் உழைக்கிற மக்களுக்கு சரிக்கு சமமாக பலன் கொடுத்து பழகுங்க. ஏன்னா கர்த்தர் அவங்களுக்கு என்ன செய்யணும்?
நீதி செய்யணும். சிலரெல்லாம் கமிஷ அடிப்பாங்க, இந்த கொத்தனார்கள், பெயிண்டிங் கான்ட்ராக்டர்கள் கொள்ளையடிப்பாங்க. ஆட்களை வேலைக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அவங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் அப்படின்னா அவங்க கூட்டிகிட்டு வந்த ஆளுக்கு அவளை கொடுக்க மாட்டாங்க. தெரியுமா அவங்களுக்கு? 50 ரூபாயோ 100 ரூபாயோ அமுக்கிடுவாங்க. 900 ரூபா தான் சம்பளம் அப்படின்னு. ஆனால் அப்படி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் கர்த்தர் உங்களிடத்துல புடுங்கி கொடுப்பார், உங்களை கொடுக்க வைப்பார். பார்வோனுடைய வகையாராக்கள் இவங்கெல்லாம் கமிஷன் அடிக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், எந்த இதுலையும் கமிஷன் அடிக்கக்கூடாது, எந்த இதுலையும் கமிஷன் அடிக்கக்கூடாது. நிறைய பேர் அப்படித்தான் கமிஷன். உண்மை உள்ள மனுஷன் தாங்க பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கணும். உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்தா அதில் 5 ரூபா 10 ரூபா கர்த்தர் கவனிச்சுக்கிட்டே இருப்பார். ஆண்டவர் நீதி உள்ளவர். உங்களால் பாதிக்கப்படுறவனுக்கு நீங்களே கொடுக்கும்படி என்ன செய்வார்? அடியை போட்டுருவார். ஏன்னா தலைப்பில் எல்லாம் செத்து போச்சு. அவனுக்கு என்ன செய்கிறானுங்க தெரியுமா? நான் சொல்ல கவனிங்க சிஸ்டர், அத்தனை தலைப்பிள்ளை செத்து போச்சு. நம்ம வார்த்தையினால சொல்கிறோம், அதை நீங்கள் சிந்தனையினால் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த எகிப்து தேசமே மரண கோலம், மரண அலறல். ஏன்னா எல்லார் வீட்லேயும் தலைப்பில் இருக்கும்ல. வயசானவங்களையும் தலைப்பில் இருந்திருப்பாங்க, வாலிபர்களையும் தலைப்பில் இருந்திருப்பாங்க, சின்ன பிள்ளைகளையும் தலைப்பில் இருந்திருப்பாங்க. எல்லாம் செத்து மடிஞ்சு கிடக்குங்க. அது அவங்களுடைய இருதயத்தை அசைத்தது. இந்த ஜனங்களை நம்ம இனி வச்சிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஆண்டவரை ஆராதிக்க போங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஜனங்கள்கிட்ட மோசே சொல்கிறாரு, மோசே இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, எகிப்தியர் இடத்துல போய் கேளு, பொன்னையும் பொருளையும் கேளுன்னு சொல்கிறார். ஏன்னா அவங்களுடைய உழைப்பு அங்கே இருக்குது. ஆண்டவர் கேட்க சொல்கிறார். இவங்க போகிறாங்க, இவ்வளவு நாட்களும் இல்லைன்னு சொன்னவங்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுறாங்க. அவங்க அப்படியே போர்வையை விரித்து துணிகளை விரித்து அதில் போட்டதை கட்டி தலை மேலே தூக்கி கொண்டு பொன்னோடும் பொருளோடும் தன் ஜனத்தை வெளியே கொண்டு வந்த தேவன். ஹல்லேலூயா. பொன்னோடையும் பொருளோடையும் கர்த்தர் உங்களையும் எந்த இடத்திலிருந்தும் வெறுமையாய் திரும்பி வர பண்ண மாட்டார். உங்களுக்கும் தேவன் பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுத்து உங்களுடைய உழைப்புக்கேற்ற உங்களுடைய வருமானத்துக்கேற்ற ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்து உங்களை கனப்படுத்துவார். எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நம்புங்கள். அல்லேலூயா. உங்களுடைய உழைப்புக்கேற்ற அந்த பலனை ஆண்டவர் உங்களுக்கு எப்படியும் தருவார், திரும்ப தருவார். உங்களுடைய தொழிலையோ அல்லது உங்களுடைய வியாபாரத்திலேயோ உங்களுடைய காரியத்திலேயோ கர்த்தர் தருவார். இழந்து போனதை திரும்ப உங்களுக்கு என்ன செய்வார்? தருவார். இந்த வருஷம் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தில் அதுவும் ஒன்று தான். இழந்து போன பலனை நான் உங்களுக்கு திரும்ப விளைய செய்வேன். பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள் தின்றத அந்த விளைவை நான் உங்களுக்கு மறுபடியும் பூமியில் விளைய செய்வேன்னு சொல்கிறாரு ஆண்டவர். உங்களுக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நல்ல 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வட்டிங்கிற பேரில் உங்கள் உழைப்பெல்லாம் பிடுங்கி சுரண்டி அவன் கொளுத்த பன்றி போல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். கர்த்தர் எல்லாத்தையும் உங்களுக்கு தருவார். வட்டியெல்லாம் அது ஒரு பொய். வட்டிக்கு வாங்கவும் கூடாது, வட்டிக்கு கொடுக்கவும் கூடாது. அதுவும் மீட்ரு வட்டி, கோட்ரு வட்டி, கந்து வட்டி, சிந்து வட்டி, எல்லாத்தையும் தேவன் வெட்டி வெட்டி
நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நீங்களாம் உங்களுடைய வாழ்க்கையில் வட்டி கொடுக்காதீங்க. நிறைய பேர் அதை ஒரு பிஸ்னஸ் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு பேர் பிஸ்னஸ் கிடையாது, அநியாய கொல்ல. அது பணம் இருந்தாப்புல இன்னொருத்தனுக்கு கொடுத்து அந்த பணத்தை அதிலிருந்து வட்டியை போட்டு வாங்கி அது தேவனுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்று தரும். உனக்கு உதவி செய்ய முடிஞ்சா செய், பலனை எதிர்பார்க்காம செய், கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இந்த வசனத்தின்படி நீ அநேகருக்கு கொடு, உதவி செய், அவங்க திரும்ப கொடுக்கும் பொழுது வாங்கிக்கோ. ஆனால் வட்டி என்கிற பேரில் எகிப்தியனா வாழாதே. இங்கே யாரும் அப்படி இல்லை, இனிமேலும் அப்படி இருந்துடக்கூடாது. அப்படி நான் நம்புகிறேன். கடவுள் நம்மளை அப்படி நடத்தட்டும்னு நம்புகிறேன். அல்லேலூயா. நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது ஒரு காரியத்தை வாசிங்களேன். யாத்திராகமம் 14:13-14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆண்டவர் நமக்கு அதிசயம் செய்து காமிக்கிற அதிசயம், காண செய்கிற அதிசயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்தை நம்ம கண்களில் காண்பிக்க வைப்பார். ஆண்டவர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், அது எவ்வளவு பெரிய அதிசயம். நமக்காக, நமக்கு விரோதமாக வர்றவன் இடத்துல ஆண்டவர் யுத்தம் பண்ணி நம்மளை சும்மா இருக்க வச்சு, ஆண்டவர் நமக்கு விரோதமா எழும்பினவனை முறியடித்து நம்ம கண்களில் காமிச்சார்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷம். இவ்வளோ நாள் அப்படித்தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு விரோதமாக தீமை செய்தவனை அடிக்க மாட்டாரா, நொறுக்க மாட்டாரா? இவன் என்னைக்கு ஒளிஞ்சு போவான்னு கர்த்தர் சொல்றார், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறேன். நீ என்னுடைய சித்தம் பண்ணு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்றேன். எப்படி யுத்தம் பண்ணுவார் தெரியுமா? எப்படி யுத்தம் பண்ணுவார் தெரியுமா? உங்களுக்கு துணை நிற்பார். உங்களுக்கு ஆண்டவர் துணை நிற்கிறத காண்பித்து கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறதா காமிப்பார். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே அவனுக்கு கலங்கடிக்கக்கூடியதா, மனமடிவாக்கக்கூடியதா இருக்கும். அதனால அவன் அடுத்து உங்க கூட யுத்தம் பண்றதை விட்டுட்டு ஓடி போயிடுவான். இங்க பைபிள் அப்படித்தான் சொல்லுது. 14:24 வாசிங்க, மைக்கில் வாசிங்க. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில், கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து, அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து, அவர்கள் சேனையை கலங்கடித்து பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்களுக்கு விரோதமா வந்தவனை ஆண்டவர் கலங்கடிக்க போறார். மகிழ்ச்சி இல்லையா? சந்தோஷம் இல்லையா? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? நீங்கள் இளைப்பாறுதலோடு இருப்பீங்க, நீங்கள் ஜாலியாக நடந்து போவீங்க, உங்கள் வாழ்க்கை பயணம் சரியாக தொடரும். ஆனால் அவன் எதை எடுத்தாலும் அவனுக்கு விரோதமானதாக இருக்கும். வாசிங்களா அடுத்து. அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அவர்கள் தங்கள் ரதங்களை ஜாலியா இல்ல வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று, நல்ல தலைக்கு மேலோட கைத்தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்களேன். இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். இதுக்கு முன்னாடி இப்படி வந்தவன் இனி ஓட போகிறான். அது பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தாலும்,
அல்லது வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு துணை நின்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யோசபாத் ராஜாவுக்கும் யூத ஜனங்களுக்கும் ஆதரவாக நின்று கர்த்தர் யுத்தம் பண்ணினது மாதிரி கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். நீங்கள் அவருடைய சித்தம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க, அவருடைய பாதையில் நடந்து கொண்டே இருங்க. நீங்கள் யாரு கூடயும் பேசாதீங்க, நீங்கள் யாரு கூடயும் போராடாதீங்க, நீங்கள் யாரு கூடயும் சண்டை போடாதீங்க, நீங்கள் யாரையும் கண்டுக்கிறாதீங்க, உங்கள் எதிரிகளை கண்டுக்கிறாதீங்க, உங்களை ஏளனம் பண்றவங்களை கண்டுக்கிறாதீங்க, உங்களை நிந்திக்கிறவங்களை கண்டுக்கிறாதீங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மனசுக்குள்ள சொல்லிருங்க, கர்த்தர் பார்த்துக்கிறவார். சொல்லுங்களேன், கர்த்தர் பார்த்துக்கிறவார், கர்த்தர் பார்த்துக்கிறவார், கர்த்தர் பார்த்துக்கிறவார், கர்த்தர் பார்த்துக்கிறவார், கர்த்தர் பார்த்துக்கிறவார். நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் சொல்லிட்டு உங்க வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டே இருங்க. யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடைய. நிறைய பேருக்கு உணர்வு இல்லை பாருங்களேன். நான் எவ்வளவு ஆவில நிறைந்து ஆண்டவருடைய வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறேன். ஆனா உங்களுடைய இருதயத்துல இனிமேதான் உங்களுக்கு எதிரி வருவான். அப்பதான் தெரியும் உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்றது. நல்ல தலைக்கு மேல கூட கைத்தடி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். பரிசுத்த ஆவியா பெற்றுக்கொள்ளுங்களேன், பரிசுத்த ஆவியில நிரம்புங்களேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை பேசும்பொழுதே உங்களை நிரப்புகிறார் ஆண்டவர். நீங்க விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது கொர்நேலியு வீட்டில் ஆண்டவர் இறங்கின மாதிரி உங்க மேலே ஆண்டவர் இறங்குவார். ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் நமக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். உங்களுடைய எதிரி, உங்களுக்கு விரோதமாய் போராடினவன் ஓடியே போயிடுவான். கர்த்தர் நல்லவர். அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை தேவன் நம் காணும்படி செய்வார். கடைசியா ஒன்றை மட்டும் வாசிங்க, யாத்ராகமம் 14:16. நீ உன் கோலை ஓங்கி, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி, உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு, சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். நான் சொல்லுகிறத நல்லா கவனிங்க. கடைசியா தேவன் நமக்கு செய்கிற அற்புதம் என்னன்னா, கடல் பிரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கடல் பிரியும். கடல் பிரியாமல் இருந்தால் கடல் பிரியாமல் இருந்தால் நமக்கு புது வழி தெரியாது. கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு முன்னாடி கடல் என்ன செய்யும்? பிரியும். கடல் பிரியும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த புதிய வழியை நம்முடைய கண்கள் காணும். அதில் நம்முடைய பயணம் தொடரும். ஆண்டவர் நம்முடைய வழியை மூடி வைத்திருக்கிற, நம்முடைய வழியை நமக்கு மறைத்து வைத்திருக்கிற அந்த தடைகளெல்லாம் கர்த்தர் அகற்றி போடுவார். அது விலகாத தடையாயிருந்தாலும், அது பெரிய தடையாயிருந்தாலும் ஆண்டவரால் மாத்திரம்தான் அந்த தடையை மாற்ற முடியும். அந்த தடையை ஆண்டவர் மாற்றி உங்களுக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த புதிய வழி, அந்த வெட்டாந்தரை, அந்த ஆசீர்வாதத்தை நோக்கி பயணம் செய்கிற அந்த பயணத்தின் பாதை உங்களுக்கு தெரியும். அந்த வழி, அந்த புதிய வழி, அதுல போனாதான் நீங்க பாலுந்தேனோடுகிற கானான் தேசத்தை என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும். அதுல போனாதான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சுதந்திரிக்க முடியும். அது படிப்பாக இருக்கலாம், அல்லது வேலையாக இருக்கலாம், அல்லது ஒரு வியாபாரமாக இருக்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் பண்ணி கொண்டிருந்ததெல்லாம் ஆண்டவர் செய்ய சொல்லாமல் ஒரு புதிய ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்யும்படி சொல்லுவார். அதுக்கு ஒரு வழி திறப்பார், அதுக்கு ஒரு வழியை வைப்பார். ஆனால் அதில் நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் கடன் அடைக்க தேவன் உதவி செய்வார், உங்கள் கஷ்டங்கள் மாற தேவன் உதவி செய்வார். அந்த வழியில் உங்களுக்கு ஆபத்து இருக்காது, அந்த வழியில் உங்களுக்கு பயம் இருக்காது. இந்த பக்கமும் செங்கடல், இந்த பக்கமும் செங்கடல். ஆண்டவர் உங்களுக்கு பாதுகாப்பு வச்சிருப்பார், பாதையை செவ்வையாக வச்சிருப்பார். உங்களுடைய பயணம் வெற்றிகரமாக தொடரும். நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று நீங்க பாடுவீங்க, ஆண்டவரை கொண்டாடுவீங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துவீங்க. அப்படிப்பட்ட அதிசயங்களை தேவன் செய்வார். பிரதர், நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற வழி அல்ல தேவன்
நீங்கள் நினையாத ஒரு புதிய வழியில் உங்களை நடத்துவார். அது இப்போ மூடி இருக்கிறது, அது உங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் மாத்திரம் அதை திறக்க முடியும். நீங்கள் ஊழியக்காரன் மூலமாக ஜெபித்து அந்த காரியங்களை நீங்கள் தொடங்குங்கள். அந்த வழிகள் உங்களுக்கு திறக்கப்படும். உங்களுடைய பாதை நெய்யாய் பொழிகிறதாக இருக்கும். ஆமென். செங்கடல் கண்டிப்பாக என்ன செய்யும்? விலகும். செங்கடல் கண்டிப்பாக வழி கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் அது வழி கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் அந்த தேவன் அந்த புதிய பாதையை வச்சிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஒரு புதிய பாதையை வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு புதிய வழியை வச்சிருக்கிறார். நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. இதான் எகிப்து தேசத்தில் புறப்பட்ட நாளில் நடந்தது போல அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவர் காமிக்கிற அந்த வியாபாரத்தையோ அந்த தொழிலையோ நீங்கள் நடத்தும் பொழுது அதில் நஷ்டத்தை நீங்கள் காண மாட்டீங்க. ஏன்னா அது தேவன் நடத்துகிற வழி. ஆமென். ஆனால் அது இதுவரைக்கும் நீங்கள் செய்திராத, நீங்கள் பார்த்திராத வழியாக இருக்கும். ஆனால் கர்த்தர் கொண்டு வருவார். அதை ஏற்றுக்கொண்டு அதில் வழியில் நடக்க உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். எங்களை புதிய வழியில நடத்த போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுங்க. எங்களுக்கு அதிசயங்களை காண செய்ய போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எங்களுக்கு வெள்ளியையும் பொன்னையும் எங்களுக்கு கொடுக்க போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. பேசுங்களேன், அப்பாட்ட பேசுங்களேன், அப்பாவை உயர்த்துங்களேன், அப்பாவை உயர்த்துங்களேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எத்தனை பேர் கூட இந்த வாக்கு தத்தத்தின் மூலமாக கர்த்தர் பேசி இருக்கிறார். மகளே, கண்டிப்பா இந்த மாசத்துல உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். நீ அதை காண்ப. உனக்கு ஒரு புதிய வழி, உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை, உனக்கு ஒரு புதிய பாதை இன்னைக்கே திறந்துருச்சு. இன்றைக்கு இரவு திறந்துருச்சு. வழி திறக்க அதிசயம் நடந்துருச்சு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆவியில நிறைஞ்சு சொப்பீங்க, ஆவியில நிறைஞ்சு சொப்பீங்க, ஆவியில நிறைஞ்சு சொப்பீங்க. நன்றி, நன்றி. நாளைக்கு 10வது வகுப்பு தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காக நல்ல கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோமா?